வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பற்றி பார்த்துட்ருக்கோம். ராமச்சந்திரன் நாயர் புக்கில் யூஜிடிஆர்பி யூனிட் 1க்கு இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்மண்ட் பர்க்கை பற்றி நம்ம பார்க்க போகலாம். எட்மண்ட் பர்க் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு ஒரேட்டர். எட்மண்ட் பர்க் அப்படிங்கிற நேமை கேட்டோன்னையும் நமக்கு டக்குன்னு அவர் ஒரேட்டர்னு சொல்லி ஞாபகம் வந்துடும். இவர் எப்போ பிறகுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1729 பிறந்து 1797 இறந்துடுறாங்க. இவர் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறாரு, அப்புறமா பிலாசபராக இருக்கிறாரு. அட் த சேம் டைம்ஸ் ப்ரோஸ் ரைட்டரும் கூட நம்ம எட்மண்ட் பர்க். இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தன்னோட பொலிட்டிக்கல் ரைட்டிங்கில் தன்னோட தர்க்க கருத்துக்களையும் பிலாசபிக்கல் தாட்ஸையும் ரொம்ப டெப்த்தாக கொண்டு போயிருப்பார் இவரோட ரைட்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர். இவர் தான் 18th செஞ்சுரியிலேயே 18வது நூற்றாண்டுலேயே ஒரு கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க. தாமஸ் டீகோன்ஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவரை சுப்ரீம் ரைட்டர் ஆஃப் ஹிஸ் செஞ்சுரி, அதாவது 18வது நூற்றாண்டில் ஒரு சுப்ரீம் ரைட்டர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா தாமஸ் டீகோன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ எட்மண்ட் பர்க்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் ராமச்சந்திரன் நாயரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும்தான் அவரை பற்றி இவ்வளோதான் அவரோடது அப்படின்னா கிடையாது, இன்னும் வாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம ராமச்சந்திரன் நாயர் புக்கில் என்ன இருக்குது, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த புக்கில் என்ன இருக்குங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஹட்சன் புக்கை பின்னாடி இது முடிஞ்சதுக்கப்புறமா, ராமச்சந்திரன் நாயர் புக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ஹட்சன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இந்த எட்மண்ட் பர்க்கை ஒரு பொலிட்டிக்கல் திங்கராகவும் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த இங்கிலீஷ் ப்ரோஸில் இவர் ஒரு பெரிய மாஸ்டர்னு கூட சொல்கிறாங்க. இந்த எட்மண்ட் பர்க் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம், இவர் ஐரிஷ் பார்ன் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அயர்லாண்டில் பிறக்கிறாரு, டப்ளின் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரினிட்டி காலேஜில் டப்ளினில் இருக்கிற அந்த காலேஜில் தான் அவர் படிக்கிறாரு. இவருக்கு லண்டன் போகிறாரு. என்ன படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை அப்படின்னா லா படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால் லா படிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு. போனால் அங்கே போனதுக்கப்புறமா அவருக்கு லிட்ரேச்சர் மேலே லண்டன் வந்ததுக்கப்புறமா லிட்ரேச்சர் மேலே ஒரு ஆசை வந்துடுது. பொதுவாகவே லண்டன் ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லிட்ரேச்சர் மேலே ஒரு ஆசை வரலன்னா தான் தப்பு இல்லை. பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோட பேம்ப்ளெட்ஸு, அவங்களோட ஒர்க்ஸு அதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக வரதானே செய்யும் அவருக்கு ஆசை. அதே மாதிரி எட்மண்ட் பர்க்குக்கு லிட்ரேச்சர் மேலே ஒரு ஆசை வருது. அவர் உடனே என்ன ஆகிறாரு அப்படின்னா லா படிக்கிறதுலேருந்து லிட்ரேச்சர் பக்கமாக திரும்புகிறாரு. அதுக்கப்புறமா லண்டனு லிட்ரேச்சர், அப்புறமா சொல்லவா வேணும், நம்ம ஏற்கனவே ஒரு லிட்ரரி கிளப் இருப்பாங்கள்ல, யார், சாமுவல் ஜான்சன், அப்புறமா நம்ம ரெனால்ட்ஸு, கோல்ட் ஸ்மித்து, இவங்க எல்லாம் ஒரு லிட்ரரி கிளப்பில் இருக்காங்க. அந்த கிளப்பில் இவரும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு சாமுவல் ஜான்சன் கூட. ஓகேவா, சாமுவல் ஜான்சனோட லிட்ரரி கிளப்பில். ஓகே. இவரோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எ விண்டிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதான் இவரோட ஃபஸ்ட் ஒர்க்கு. இது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1756 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இவரோட நேம் போடாமல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இதிலிருந்து ஒரு 1 இயருக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு. என்ன ஒர்க் அப்படின்னா ஆன் என்கொயரி இன்டு த ஆர்ஜின் ஆஃப் அவர் ஐடியாஸ் ஆஃப் த சப்ளைம் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. அது 1757 வெளியாகுது அந்த ஒர்க்கு. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒர்க்கு தான். இவர் பொதுவாகவே தன்னை என்னவா யோசிச்சிருக்காரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் திங்கராக இருக்கிறாரு, அப்புறமா ஒரு கிரேட் ப்ரோஸ் ரைட்டராக இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனால் இவரோட அரசியல் பேச்சுகள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருது. இவருக்கு இவரோட பிலாசபிக்கல் ரைட்டிங் ஒரு பெரிய ரெப்புடேஷனை கொண்டு வருது. யாருக்கு? எட்மண்ட் பர்க்குக்கு. அப்புறமா எட்மண்ட் பர்க் பாலிட்டிக்ஸில் என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவர் 1765 பார்லிமெண்ட்டில் என்ட்ரு ஆகிறாரு. 1765 பார்லிமெண்ட் என்ட்ரானது உடனே இவர் ஒரு பெரிய பேச்சாளராக விக் பார்ட்டியில் மாறுறாரு. நிறைய பேசுகிறாரு. பொலிட்டிக்கலில் ஜாயின் பண்ணோடனே இவர் ஒரேட்டருங்கிறதுனால நிறையா பேசுகிறாங்க. இவரோட இந்த பேச்சுக்களில், இவரோட சிந்தனைகளில், இவரோட அந்த ஸ்பீச் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் நிறைய சுதந்திரத்தை பார்க்கலாம். அவரோட எண்ணங்கள் ரொம்ப சுதந்திரமாக அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அது எப்படி மக்களுக்கு உதவுதுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இவரோட ஐடியாஸ், தன்னோட திங்கிங் எல்லாத்தையுமே இவர் எது மூலமாக மக்கள் கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படின்னா பேம்ப்ளெட்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது மூலமாகவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு இவரோட ஐடியாஸை. யார்? எட்மண்ட் பர்க்கோட ஐடியாஸை. ஓகே. இந்த எட்மண்ட் பர்க் கன்சர்வேட்டிவ் திங்கராக இருக்கிறாரு. அதாவது கன்சர்வேட்டிவ்னால் நமக்கு என்னென்னு நல்லாவே தெரியும். அந்த கன்சர்வேட்டிவ்
கன்சர்வேட்டிவ்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பழமைவாதத்தை வந்து சொல்லுவோம். பழமைவாதம் மரபுகளை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்கள தான் வந்து கன்சர்வேட்டிவ் திங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த கன்சர்வேட்டிவ் திங்கிங்கை ஃபாலோ பண்ணுறதுனால இவர் என்னன்னா இந்த சொசைட்டி அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே இருக்கணும், மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது. அதாவது நார்மலாக மரபு சம்மந்தப்பட்டதாக இருக்கணுமே ஒழிய திடீர்னு புதுசாக சேஞ்ச் ஆகி ஒரு மெக்கானிக்கலாக புதுசாக வந்து உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே சீர்திருத்தம் வந்தால் கூட எப்படி வரணும் அப்படின்னா வந்து கிராஜுவலாக வரணும், படிப்படியாக வந்து மாற்றங்கள் வரணுமே ஒழிய சடனாக வந்து ஒரு ரெவல்யூஷனாக வந்து நீங்கள் சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மக்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா சடன் ரெவல்யூஷனரி சேஞ்சை வந்து அப்போஸ் பண்ணுறாரு எட்மண்ட் பர்க். இந்த எட்மண்ட் பர்க்கோட இவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாரம்பரிய கருத்துக்களை இவர் வந்து ஆதரிக்கிறதுனால இவர் வந்து அதிகமாக மதிக்கிறதுனால இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார் மக்களுக்கு. இந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறது பல தலைமுறையோட நாலேஜை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ், நிறைய தலைமுறைகளோட அந்த அறிவு ஞானம் வந்து இந்த பரம்பரையிலேருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால நமக்கு அந்த ட்ரெடிஷன் ரொம்ப முக்கியம். புதுசாக சடனாக மெக்கானிக்கல் சேஞ்செல்லாம் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய தலைமுறைன்னு சொன்னோன்னுமே அந்த பாரம்பரியம் மரபு இதெல்லாம் சொன்னோன்னுமே அதோடு சேர்ந்து நமக்கு என்ன வந்துடும், சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது எல்லாமே வந்துடும். அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு எட்மண்ட் பர்க். சொல்லியிருந்தார் மாற்றம் வந்து வரணும், ஆனால் அது வந்து சடனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸ்லோவாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அடுத்தவங்களை வந்து அந்த சொசைட்டியை வந்து அது பாதிச்சிடக்கூடாது அந்த மாற்றங்கள். இவர் வந்து அமெரிக்கன் காலனிஸ்க்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு எட்மண்ட் பர்க். இந்த எட்மண்ட் பர்க் தன்னோட அமெரிக்கனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கன் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1774 வந்து இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகுது. 1774 இந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆன அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேயே இன்னொரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஆன் கன்சலேஷன் வித் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அது வந்து 1775 வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த ரெண்டுமே அமெரிக்கனோட காலனிஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் அமைதியை வந்து விரும்புகிற மாதிரியும் அதில் வந்து பேசியிருப்பார். ஓகே, இப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை வந்து இவர் பயங்கரமாக அப்போஸ் பண்ணுறாரு. யார்? எட்மண்ட் பர்க். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்போ வருது அப்படின்னா 1789 வருது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இந்த 1789 இந்த லாஸ்ட்டு உள்ள 89 இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து 98 மாற்றி போட்டிங்க அப்படின்னா லிரிக்கல் பேலட்ஸோட பப்ளிஷிங்கராக மாறும். த லிரிக்கல் பேலட்ஸோட பப்ளிஷிங் இயர் 1798. அது அப்படியே இந்த பக்கம் மாற்றி போட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனாக வருது. இந்த 89 வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை யார் வந்து ஒரு புக் இது அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து எட்மண்ட் பர்க் அப்போஸ் பண்ணி தன்னோட ஒர்க்கில் வந்து ஒரு ஒர்க் வந்து 1790 கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இன்கேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1790 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இன் ரெஃப்ளெக்ஷன் ஆன் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1790. அதில் அந்த ஒர்க்கில் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றின தன்னோட கருத்துக்கள் என்ன, தன்னோட பார்வை என்ன, அது மக்களை எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது அதெல்லாமே வந்து பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எதை கண்டம் பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த மன்னராட்சி இருக்கு இல்லையா, இவர் ஏற்கனவே வந்து பாரம்பரியம் மரபு இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மன்னராட்சி வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில். தேவாலயங்களும் அழிக்கப்படுது, அதே சமயத்தில் வந்து மன்னராட்சியும் வீழ்த்தப்படுது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து அவர் கண்டம் பண்ணுறாரு. இது வந்து ரெண்டுமே அழிஞ்சது வந்து தப்பு, இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்போஸாக இருக்கிறாரு. வயலன்ஸை வந்து அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம மகாத்மா காந்தி மாதிரி வயலன்ஸ்க்கு வந்து அகைன்ஸ்டாக இருக்கிறார். நான் வயலன்ஸ் தான் இவருக்கு பிடிக்குது. ஓகே, அப்புறமா இவரோட ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் வந்து ஒரு 4 ஒர்க் இருக்குது. தாட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் டிஸ்கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை 1770 எழுதியிருக்கிறாரு. த லெட்டர் ஆன் எ ரெஜிடைஸ் பீஸ் அப்படிங்கிறதும் இவரோட ஒர்க்கு. லெட்டர் டு நோபல் லார்ட் அப்படிங்கிறதும் இவரோட ஒர்க்கு தான். இந்த லெட்டர் ஆன் எ ரெஜிடைஸ் பீஸ் அப்படிங்கிறது 1795 வந்து பப்ளிஷ் ஆகும். இந்த 1795 இந்த 95 அப்படிங்கிற வேர்டை கேட்டோன்னையும் இதிலிருந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி 1595 பிலிப் சிட்னி வந்து அப்பாலஜி பார் போயட்ரி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே 1595 எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு 2 போயம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அந்த 2 போயம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சானட்டு பப்ளிஷ் ஆகிருக்கும், ஒரு போயமும் பப்ளிஷ் ஆகிருக்கும். அது ஒரு மேரேஜ் போயம். என்னென்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, 1795 வந்து லெட்டர் ஆன் எ ரெஜிடைஸ் பீஸ் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த லெட்டர் டு நோபல் லார்ட் அப்படிங்கிறது 1796 வந்து பப்ளிஷ் ஆகும். ஓகே,
நெக்ஸ்ட்டு இவர் வந்து அவரோட இந்த இந்த 18th செஞ்சுரியிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ஒரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா எட்மண்ட் பர்க்கை தான் சொல்லலாம். அவரோட அந்த ஸ்பீச், இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் நிறையா கற்பனைகள் இருக்கும், அதே சமயத்தில் வந்து தர்க்கங்களும் இருக்கும். அவரோட அவரோட ஸ்பீச், பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுனாலே வந்து தர்க்கங்களும் அவரோட உணர்ச்சிகளும் சேர்ந்து பேசப்படுறது தான் வந்து அவரோட ஸ்பீச் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. பர்க்கோட ப்ரோ ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. நிறையா இமேஜினேஷன் வந்து அப்ளை பண்ணுறாரு, உருவகங்களும் பயன்படுத்துகிறாரு, மெட்டஃபர் யூஸ் பண்ணுறாரு. அவரோட சென்டென்சஸ்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக லாங்காக அழகாக கொடுத்துருந்தாரு அவரோட ப்ரோ ஸ்டைலில். ஏன்னா அவர் என்ன யோசிக்கிறாரோ அது அப்படியே தான் எழுதும். பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கல் திங்கர் சொல்லவா வேணும், அவரோட சென்டென்சஸ்லாம் எப்படி வந்து மேக் பண்ணுவாருங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக அவரோட ப்ரோஸ் இருந்தது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இந்த அவரோட சுய சிந்தனைகளையும் அந்த தர்க்கங்களையும் சேர்த்து எழுதுவாருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிலாசபியும் போய்ட்டையும் வந்து கம்பைன் பண்ணி எழுதுறாரு தன்னோட ப்ரோ ஸ்டைலில். இவர் வந்து மாடர்ன் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது என்ன மாடர்ன் கன்சர்வேட்டிசம்னா, இப்போது கன்சர்வேட்டிவ்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாரம்பரியம் மரபு சம்மந்தப்பட்டதாக உள்ளது. ஆனால் இதில் என்ன மாடர்னுக்கும் கன்சர்வேட்டிவ்க்கும் ரெண்டு அப்படியே வந்து கான்ட்ரவர்சியல் கான்ட்ராஸ்ட் திங்காக இருக்கே. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இப்போ புதிய இந்த மாடர்ன் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த பழமையான மரபு கூறுகளை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெடிஷனை வந்து விட்டு கொடுக்காம எழுதுறதுல இவர் ரொம்பவே ஃபேமஸான ரைட்டர். அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து இருக்கிற எல்லா ப்ரோஸ் ரைட்டர்ஸில் எல்லாரும் மாதிரி இவர் ஒரு கிரேட்டஸ்ட் ப்ரோஸ் ரைட்டர். இவரோட அந்த ப்ரோஸ் பீஸில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னா பொலிட்டிக்கல் அரசியல் சிந்தனைகள், அப்புறமா வந்து இலக்கியங்கள், இந்த ரெண்டுலையுமே வந்து அவர் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தார். அவருக்கு வந்து லிட்ரேச்சர் எப்படி லா படிக்காமல் ஏன் லிட்ரேச்சர் படிக்க வந்தாரோ அப்போவே தெரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து இலக்கியத்தில் எவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி அவரோட அரசியல் சிந்தனைகள்லேயும் அவருக்கு ரொம்பவே ஆர்வம் இருந்தது. அதனால தான் அவர் ஒரு ஒரேட்டராக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டார். ஓகே, இப்போ பர்க்கை பற்றி நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எட்மண்ட் பர்க் இஸ் மெயின்லி நோன் அஸ் அவர் வந்து ஒரு போயட்டாக பார்த்தோமா, பொலிட்டிக்கல் திங்கராக பார்த்தோமா, இல்லை நாவலிஸ்ட்டாக பார்த்தோமா, இல்லாட்டி ட்ராமாட்டிஸ்ட்டாக பார்த்தோமா அப்படின்னா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் திங்கர். ஓகே, பர்க் புக்ஸ் ஆன் ஏஸ்தட்டிக். இதில் எந்த புக்கு வந்து ஒரு ஏஸ்தட்டிக் இதை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா வந்து ஏஸ்தட்டிக் மூமெண்ட் சொன்னோன்னே நமக்கு ஒரு சில ஆத்தர்ஸ்லாம் ஞாபகம் வருவாங்க. யார் அப்படின்னா ஸ்வின்பர்ன், ஆஸ்கர் வைல்டு, இவங்கெல்லாம் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்னு சொல்லி சொன்னவங்க. இப்போது அந்த வகையில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து எட்மண்ட் பர்க் வந்து ஏஸ்தட்டிக் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை அவரோட எந்த ஒர்க்கில் சொல்லியிருக்காருன்னா என்கொயரி இன்டூ சப்ளைம் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒர்க்கில் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, இந்த விண்டிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒர்க்கு எப்போ பப்ளிஷ் ஆனதுன்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கலாம். 1756 வந்து இது பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே. இந்த லெட்டர் டு ரெஜிரைஸ் பீஸ் அப்படிங்கிறது இந்த ஒர்க்கு வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்னா 1795 வந்து பப்ளிஷ் ஆகும். இதில் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல 200 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லி. இது எல்லாமே இயரை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பர்க் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கா, அமெரிக்கன் காலனிஸ்க்கா, வயலண்ட் ரெஃபார்முக்கா, இல்லைனா அனார்கியா? கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை அவர் பயங்கரமாக அப்போஸ் பண்ணார் இல்லை. ஏன்னா தேவாலயங்கள் மன்னராட்சி இந்த ரெண்டுமே அழிஞ்சிருச்சு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனால் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் இருந்தது. அதனால ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை வந்து அவர் அப்போஸ் பண்ணார். ஆனால் அவர் அமெரிக்கன் காலனிஸை சப்போர்ட் பண்ணி தான் அமெரிக்கன் டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கையும், அப்புறமா ஆன் கன்சலேஷன் வித் அமெரிக்கா அப்படிங்கிற ஒர்க்கும் 1774 அண்ட் 1775 இந்த 2 இயரில் வந்து அமெரிக்கன் காலனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அமெரிக்கன் காலனிஸ். ஓகே, த பர்க் பிலீவ்டு இன், அவர் வந்து எதை நம்புகிறாரு? சடன் சேஞ்சா, இல்லைனா கிராஜுவலாக ரெஃபர்மேஷன் வரணுமா, இல்லைனா வந்து மறுமலர்ச்சியே தேவையில்லையா? அவர் எதை வந்து பிலீவ் பண்ணாருன்னா கிராஜுவல் ரெஃபார்ம் வந்து ரொம்பவே முக்கியம், ரெஃபர்மேஷன் வந்து படிப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார் எட்மண்ட் பர்க். தாமஸ் டி குயின்சி வந்து இவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்களா, இல்லைனா சுப்ரீம் ரைட்டர் ஆஃப் ஹிஸ் செஞ்சுரின்னு சொல்கிறாங்களா, ரொமான்டிக் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்களா, இல்லைனா கிரேட் போயட்னு சொல்லி சொல்கிறாங்களான்னா ஆப்ஷன் பி சுப்ரீம் ரைட்டர் ஆஃப் ஹிஸ் செஞ்சுரின்னு சொல்லியிருப்பார் தாமஸ் டி குயின்சி. இப்போது இதில் ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ யார், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ யார்? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி தாமஸ் டி குயின்சி வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அதில் டேஷ் போட்டு சொல்கிறேன், அந்த ஒர்க்கோட ஃபுல் நேமை வந்து
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். நாக்கிங் அட் த கேட் அப்படின்னு சொல்லி, நாக்கிங் டேஷ் கேட் அந்த மாதிரிலாம் வரும் அந்த ஒர்க்கு. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட ரைட்டரும் யாருன்னு சொல்லி சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் தேட போகும்போது, ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தேட போகும்போது நிறைய கொஷினுக்கான ஆன்சர், நிறைய இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே. எட்மண்ட் பர்க்ஸ் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, அவரோட பொலிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருந்தது? ரேடிக்கலா, கன்சர்வேட்டிவா, சோசியலிஸ்டா, ரொமான்டிக்கா? கண்டிப்பாக வந்து கன்சர்வேட்டிவ் தான். ஏன்னா அவர் வந்து பழமையை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் அவரோட பொலிட்டிக்கல் ஃபிலாசபிலையும் கன்சர்வேட்டிவ் திங்கிங் தான் வந்து பேசியிருந்தார். ஓகே, எட்மண்ட் பர்க் வந்து எதுக்கு அப்போஸ் பண்ணுறாரு? ஈஸியான கொஸ்டின். அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனா? கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து மொனார்கி, சர்ச் இதெல்லாமே வந்து போயிடுச்சுன்னு சொன்னதுனால. பர்க்கோட ஸ்டைல் வந்து எப்படி இருந்தது? சிம்பிளாவா, இல்லைனா ட்ரையாக இருந்ததா, கலோக்கியலாக இருந்ததா, விகோரஸ் அண்ட் இமேஜினேட்டிவாக இருந்ததா? ஆமாம், நம்ம பார்த்தோம் பர்க்கோட ஒர்க் எல்லாத்துலேயும் அவர் மெட்டஃபரையும் இமேஜினேஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் விகோரஸ் அண்ட் இமேஜினேட்டிவ். எட்மண்ட் பர்க் வந்து இதில் கீழே இருக்கிறதுல எந்த ஒர்க்கு எழுதியிருக்கிறாரு? என்கொயரி இன்டு த சப்ளைம் அண்ட் பியூட்டிஃபுல்லா, இல்லைனா கலிவர் ட்ராவல்ஸா, இல்லைனா ரசேல்ஸா, இல்லைனா ஸ்பெக்டேக்டரா? நமக்கு நல்லாவே ஆன்சர் தெரியும். இப்போ ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷனை பார்த்துட்டு அப்புறமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம போகலாம். இந்த கலிவர் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது யாரோட ஒர்க்கு? 1726 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். நம்ம ஜொனதன் ஸ்விஃப்டோட ஒர்க்கு. ஓகேவா? அப்புறமா இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது யாரோட ஒர்க்கு? நம்ம அடிஷனோட பீரியாடிக்கல் எஸ்ஸே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரசேல்ஸ், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரசேல்ஸ் அப்படிங்கிறது சாமுவல் ஜான்சனோட ஒர்க்கு. இதுக்கு வந்து பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட அனதர் டைட்டில் வந்து, ஒரிஜினல் டைட்டில் வந்து பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா ஏ டேல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ரசேல்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை. இது வந்து 1759 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இந்த ரசேல்ஸ் சாமுவல் ஜான்சனோட ஒரு புக்கு. அதோட ஒரிஜினல் டைட்டில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ரசேல்ஸ் பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா, த பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா எ டேல் இன் 2 வால்யூம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து எ டேல் இன் 2 வால்யூம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா அப்படின்னு கேட்டாலும், ரசேல்ஸ் கேட்டனாலும் ரெண்டுமே ஒன்று தான். 1759 பப்ளிஷ் ஆகுது. சாமுவல் ஜான்சன் தான் இதோட ரைட்டர். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா, ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷன் முடிஞ்சது. அப்போது பர்க் எழுதின ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா, என்கொயரி இன்டு சப்ளைம் அண்ட் பியூட்டிஃபுல். இதுதான் வந்து எட்மண்ட் பர்க்கோட ஒர்க்கு. ஓகே, எட்மண்ட் பர்க் பிலீவ்டு சொசைட்டி வந்து அவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாருன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து மெக்கானிக்கல் திங்கிங்காக இருக்கக்கூடாது, அது வந்து ஆர்கானிக்காக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த கொஸ்டினான ஆன்சர் எங்கே இருக்குது? பி, ஆப்ஷன் பியில் இருக்குது. சொசைட்டி வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம எட்மண்ட் பர்க்கை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் வந்து ராமச்சந்திரன் நாயர்லேருந்து பார்த்தோம். உங்களுக்கு இதில் இது போக இன்னும் ஒரு 2 ஆத்தர் வந்து எட்மண்ட் பர்க் வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. மாத்யூ அர்னால்டும் டாக்டர் ஜான்சனும். எட்மண்ட் பர்க் வந்து இவர் ஒரு போயட் மட்டும் கிடையாது, நிறைய பொலிட்டிக்கல் திங்கிங் ரைட்டர் எழுதியிருக்காங்க. டாக்டர் ஜான்சன் வந்து சொல்லியிருப்பார், இவருக்கு நிறைய கிரேட் நாலேஜ் இருக்குது, இவர் வந்து நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக எழுதியிருக்கிறாரு. அப்புறமா வந்து அது மட்டும் இல்லாமல் இவர் பேசும்போதே ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோட, ஒரு விளக்கத்தோடு பேசுகிறாரு, அது நம்மளால் இமேஜின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பார் டாக்டர் ஜான்சன். எட்மண்ட் பர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமா நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். நிறைய லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ.